உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வேல்ஸ் அகாடமி ட்ரஸ்ட் சேனல் மூலம் பணிவான வணக்கங்கள். வாழ்வில் அனைத்தும் பெறுவதற்கு நான் கூறுவதை கேளுங்கள் என்று பொதுவான அட்வைஸ் கூறுவதற்கு உருவாக்கப்பட்ட சேனல் அல்ல இது. அனைத்தையும் நமக்காக உலகம் உருவான போதே கடவுளால் நமக்காக கொடுக்கப்பட்டதை நாம் பெற தவறவிட்டதை எப்படி பெற்று அதை தொடர்ந்து அனுபவிக்க நடைமுறையில் என்ன செய்ய வேண்டும், பரிகாரத்தின் மூலமாக அடைய முடியாது என்பதை முதலில் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். மேலும் நாம் நம்மை உருவாக்கிய கடவுளிடம் எப்படி உறவாடி அவரின் கருணையால் பெற அதுவும் நம்மால் மட்டும்தான் முடியும் என்பதை மிகவும் எளிமையாகவும் உறுதியாகவும் சுயநலம் இல்லாமலும் மேலும் உண்மையாகவும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தினால் மட்டும் போதும், வாழ்க்கை இனிமையாக மாறும். டாக்டர் விஜய நம்பியார் அவர்களின் 23 வருட அனுபவத்தில் அவர்கள் கூறிய நடைமுறை உண்மைகளை நான் கேட்டு அனுபவித்ததை உலக மக்களும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தி பயனடையுங்கள். கடவுளுக்கு நன்றி, நன்றி, நன்றி. குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமியில் எல்லாரையும் வரவேற்கிறேன். என் பேர் விஜய நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். நேற்று ஈவினிங் செஷன் 5லேருந்து 7 ரொம்ப நல்லா இருந்தது. காலையில் 9 to 11 செஷனும் ரொம்ப நல்லா இருந்தது. நார்த் இந்தியாவில் ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டை பார்த்துட்ருக்குறோம். பெரிய பெரிய விஷயங்கள் அங்கே நடக்க போகுது. பெரிய காரியங்கள் செய்வதற்கு நிறைய பேர் ரெடியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஜனவரி 1, 2024 பெரிய பெரிய விஷயங்கள் நார்த் இந்தியாவிலும் தமிழ்நாட்டில் எல்லாம் நடக்க போகுது. அது நிச்சயம். ஏன்னா கடவுள் தீர்மானித்தால் அது நடக்கும். ரொம்ப தெளிவாக நேற்று செஷனில் அது கிளியர் ஆச்சு. ஆக்சுவலாக என்ன நான் அப்சர்வ் பண்ணேன்னா, இந்த செஷன்ஸ்லாம் உட்காரும்போதும் பேசும்போதெல்லாம் அப்சர்வ் பண்ணுறது, இந்த மைண்ட் ரினிவல் கான்செப்டை கிரகிக்கிற தன்மை ஒரு ஏஜுக்கு வித்தியாசப்படுது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாகவே எடுத்துருவாங்க. அது அது அந்த காலத்தில் ஒரு 10-12 வருஷம் முன்னாடி ஈஸியாக இருந்தது. ஆனால் இப்போது ஒரு 8 வயசு 10 வயசு ஆனாலே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ மீடியா தாக்கம், அவ்வளோ கேம்ஸு, இந்த விஷயங்கள், அது மாத்திரம் இல்லை, மொபைல் எக்ஸ்போஷர் பயங்கரமாக இருக்குது. அதனால் இந்த ஏஜ்லேயே ஒரு 10 வயசுலேயே பசங்க உஷாராகிட்ருக்காங்க. அதனால் அந்த மைண்ட் பொல்யூஷன் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடுது. முன்னாடி அப்படி இல்லை. ஒரு 5லேருந்து 15 வயசு வரைக்கும் ரொம்ப அழகாக சொல்லி, அழகாக புரிய வச்சு, அழகாக கிரகிக்க வைக்க முடிஞ்சது. ஈஸியாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ அது மாதிரியே வச்சுப்போம். ஒரு 5லேருந்து 15 வயசு வரைக்கும் ஓகே, ரொம்ப ஈஸியாக எடுத்துப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, எளிமையான விதத்தில் அவங்கள சொல்லி கொடுத்துடலாம். ஆனால் 15லேருந்து 25 வயசு வரைக்கும் 30 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே வேறு மோடில் போய்ட்றாங்க, என்டர்டெயின்மெண்ட் மோடில் போய்ட்றாங்க. அப்போ அந்த டைமில் இந்த கான்செப்டை சரியாக எடுக்க மாட்டாங்க, ரைட்டுங்களா? அந்த கான்செப்டை எடுக்கிறது ரொம்ப கம்மி. ஏன்னா அதுக்குள்ளே என்ன பண்ணுறான், கெட்ட சக்தியை கம்ப்ளீட்டாக டைவெர்ட் பண்ணி இவங்களை கம்ப்ளீட்டாக என்டர்டெயின்மெண்ட் ஏரியா கொண்டு போயிடுறான், கம்ப்ளீட் அண்ட் ஃபுல். ஆனால் இவங்க ஒன்று புரிஞ்சிக்காத விஷயம் என்னென்னா, இந்த விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா பண்ணால் நல்லா என்டர்டெயின் பண்ணலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனால் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, டைவர்ட் ஆகி போயிடுறாங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 to 50 பார்த்தீங்கன்னா அவங்க கேரியர் ஓரியன்டாக போயிடுறாங்க. அப்போ என்ன ஆகுது, அவங்க ஏன்னா வேலை போனோம், ஜாபுக்கு போனோம், சம்பாதிக்கணும், அதுக்கு தான் நேரம் இருக்குது. அதுக்கப்புறம் என்னது, வீட்டில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸு, அப்படியே போயிடுவாங்க. அவங்களும் இந்த மைண்ட் ரினிவலை கான்செப்டை சரியாக எடுக்கிறதில்ல. 50 வயசு மேலே என்ன ஆகுதுன்னா, அப்போ தான் எங்கள் பாருங்கள் பியூட்டி என்ன ஆகுதுன்னா, இவ்வளோ வருஷங்களும் இவங்க இந்த சைட் பை சைடு க்ரியேட் பண்ணுறாங்கல்ல, சடங்கு சம்பிரதாயம் பண்ணுறாங்கல்ல, அது கம்ப்ளீட்டாக ஆக்கியபை பண்ணிடுது. அப்போ அவங்க வந்து மற்றதுலேருந்தெல்லாம் ரிலீஸ் ஆகிடுறாங்க, கொஞ்சம் ஃப்ரீயாகி கேட்க வராங்க. ஆனால் என்ன ஆகுது, அதுக்குள்ளே அவங்க மைண்டு பொல்யூட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதாவது சடங்கு சம்பிரதாயத்தில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போ அதனால் அவங்க அதுலேருந்து திருப்பி வந்து இந்த மைண்ட் ரினிவல் இருக்கிறது இன்னும் கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு, ரைட்டுங்களா? இதுதான் அந்த உண்மையான நிலைமை. ஆனால்
ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இதில் பெரிய விஷயம் என்னென்னா, கடவுளால் செய்ய முடியாதது ஒன்றுமே கிடையாது. 5லேருந்து 15 ஆனாலும் சரி, 15லேருந்து 25 30 ஆனாலும் சரி, 30லேருந்து 50 ஆனாலும் சரி, 50க்கு மேலே இருந்தாலும் சரி, எல்லாரையுமே ஒரு செகண்டில் மாற்ற முடியும். நிச்சயமாக. அதனால தான் நம்ம இந்த கான்செப்டை, இந்த செலெக்ஷன் கான்செப்ட் சொன்ன பாருங்கள். அதாவது 10% பேர் செலக்ட் ஆகிருக்கிறது, அது இதில் ப்ரூவ் ஆகும் பாருங்கள். அது ரொம்ப கிளியராக ப்ரூவ் ஆகும். அதாவது 5லேருந்து 15 வரைக்கும் அது செலக்டடாக இருந்தால் எப்படியும் வந்துடும். செலக்டட் இல்லைன்னா வராது. ரைட்டுங்களா? நிச்சயமாக. அதே மாதிரி தான் 15லேருந்து 30 வரைக்கும் நிச்சயமாக செலக்டடாக இருந்தால் எப்படியும் வந்துடும். செலக்டட் இல்லைன்னா வந்தாலும் கூட போயிடும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் 30லேருந்து 50, 50க்கு மேலேயும் நிச்சயமாக கடவுள் செலக்ட் பண்ணதாக இருந்தால் யாராலையும் நிறுத்த முடியாது. அது எப்படி வந்துடும், அந்த பர்சன்டேஜ் எப்படி வந்துடும். இதையும் நாங்கள் ஒரு 22 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ பார்க்குறோம். நேற்று வரைக்கும் இருந்தது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எங்களுக்கு ஒரு நாளும் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ 20 வருஷம் தான் ரிசர்ச் கம்ப்ளீட்டாக பூந்து விளையாடி எல்லாத்தையும் எடுத்தோம். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸு 22 வருஷமாக அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த ரிசர்ச்சுக்கு அப்புறமா ஜனங்க கூட மூவ் பண்ணும்போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் வருது. சரிங்களா? அப்போது இதில் நாங்கள் கவனிச்சது என்னதுன்னா, அந்த 10% தான் கரெக்டாக இருக்காது, அந்த பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்காது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். 10 பேர்கிட்ட சொன்னால் ஒரு ஆள் தான் கேட்பான். 9 ஆள் கெட்ட சக்தியால் செலக்ட் பண்ணவங்க அவங்க நிச்சயமாக திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. கவலைப்படக்கூடாது. நோ ப்ராப்ளம். 10%ன்றது பெரிய நம்பர். அதாவது இந்தியாவில் பார்த்திங்கன்னா 14 கோடி. சின்ன நம்பர் கிடையாது. அது இந்தியா முழுவாக ஆப்ரேட் ஆக தொடங்கியாச்சு. எல்லா ஸ்டேட்லேயும் ஆப்ரேட் ஆக தொடங்கியாச்சு. ரைட்டுங்களா? ஒருத்தர் நல்ல தமாஷ், ஒருத்தர் வந்து வாட்ஸ்அப்பில் தூக்கி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை பண்ணி, வேல்ஸ் அகாடமின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை பண்ணி இந்த மெசேஜ் எல்லாம் அதில் போட்டு எங்கேருந்து தான் அவங்களுக்கு கிடைக்குது தெரியல. லாரியாக நம்பர் கொண்டு வந்து அதில் போடுறாரு. எங்கேருந்து தான் இவர் பிடிக்கிறாரு, எப்படி தான் இப்படி போடுறாருன்னு தெரில. அது போட்ட உடனே என்ன ஆகுது, குடுன்னு ஓடுறாங்க இறங்கி. அதுலேருந்து இறங்கி ஓடுறாங்க பாருங்கள், கேட்டு தாங்க முடியாமல் ஓடுறாங்க. அதில் கொஞ்சம் பேர் ரைட்டா, நிறைய பேர் பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. ஓடும்போது என்ன பண்ணுறாரு, மடை கட்டுறாரு. என்ன போட்டு மடை கட்டுறாரு தெரியுமா? உங்களுக்கு கடன் இல்லாமல் வாழ வேணும்னா போங்க, உங்களுக்கு வியாதி இல்லாமல் இருக்கணும், இருக்க வேணான்னா போயிடுங்க, அப்படி தான் போகணும், பாதுகாப்பு போகணுன்னா இருங்க, வேணாம் சொல்கிறவங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு. அந்த வேர்டை ஒரு 2 பேர் எக்ஸிட் ஆனாலே போட தொடங்கிடுறாரு. என்னெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் ஜனங்க. அதனால் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் ஜனவரி 1, 2024 பெரிய ஒரு நெக்ஸ்ட்டு லெவல் மூமெண்ட்டை மைண்டில் லினியூவெல்லாம் நடக்கும். அது கேட்காதவங்கெல்லாம், இது பார்க்காதவங்க, இதில் வராதவங்கெல்லாம் நினைக்காதீங்க அவ்வளோதான், மூடி போச்சுக்க. இதை சொல்லுவாங்களே, பூனை கண்ணு மூடிச்சுன்னா அவ்வளோதான், உலகமே இருந்துச்சு. அது மாதிரி நம்ம கேட்கலன்னா அவ்வளோதான், வேல்ஸ் அகாடமி முடிஞ்சிடுச்சு, மைண்ட் ரினியூவல் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்காதீங்க. அது பெரிய லெவலில் தான் போகுது. நிச்சயமாக ஜனவரி 1, 2024 பெரிய லெவலில் தான் இருக்க போகுது. அதனால் இந்த நைட் செஷன் 9 to 9:30, ஹிந்தியும் 9:30க்கு அப்புறம் தமிழும் நம்ம கண்டினியூ பண்ண தான் போகிறோம். அது இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை நிச்சயமாக அந்த 2 மணி நேரம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அந்த 2 மணி நேரத்தில் நிறைய பேர் நிறைய புரிஞ்சுக்கிறாங்க, நிறைய எடுத்துக்கிறாங்க. அதுவும் பிரமாதமாக தான் போயிட்டுருக்கு. அதனால் இந்த விஷயம் சரியாக நல்ல லெவலில், பெரிய லெவலில் போகுது. அதனால் டிஸ்க்ளைமர் என்ன சொல்கிறோன்னா, நம்ம எந்த மதத்தையும் கீழே போடலை, ஆனால் எல்லா மதங்களும் சொல்லுகிற கடவுளை உயர்த்தி காட்டுகிறோம். அதனால் அது மூலமாக எப்படி நம்ம வாழ்க்கை மாறும்னு சொல்லிக் கொடுக்குறோம். இதுதான் நம்ம செய்கிறோம். அதனால் வேறு எதுவும் செய்யலை, யாரையும் மனசு வேதனைப்படுத்தலை, எந்த மதத்தையும் கீழே போடலை. அதனால் இது ஜென்ரலாக இருக்கிறதாலையும் நல்ல விஷயன்றதாலையும் மக்களுக்கு நன்மை தர்றதுன்றதில் நிச்சயமாக நிறைய பேர் வருவாங்க. ஆல் ஓவர் இந்தியா 14 கோடினா தமிழ்நாட்டிலையும் நிச்சயமாக ஒரு 1 கோடியாவது வரும்ல, அது போகிறோம். அதே பயங்கரமான மூமெண்ட்டை கொண்டு வரும். ரைட்டா? நிறைய பேர் கண்ணை திறப்பாங்க, பெரிய விஷயங்கள் நடக்கும். ஜனவரி 1, 2024 நிச்சயம் பெரிய விஷயம் நடக்க போகிறது நிச்சயம். எனக்கு ரொம்ப தெளிவாக காட்டிகிட்ருக்காரு. இதில் நிறைய விஷயங்கள் இன்னும் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு, நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் சொல்ல வேண்டியிருக்கு. அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் திங்ஸ், பல விதமான காரியங்களை இங்கே சொல்ல வேண்டியிருக்கு.
வெறும் நம்ம கடவுள்னு சொல்ல போகிறதில்ல, நம்ம சரியான சரித்திரத்தை சொல்ல போகிறோம். அதனால் நம்ம வாழ்க்கை நிலைமையும் சொல்ல போகிறோம். அந்த மாதிரி எல்லா கேடரும் இதில் இருக்கும். இதை வந்து நம்ம எல்லாம் கூட மிக்ஸ் பண்ணி பேசிகிட்டே இருக்கிறோம். தனித்தனியாக ஆக்கி ஒரு வீடியோஸாக ரிலீஸ் பண்ணுறது, நிறைய யூடியூப்ஸ் ரிலீஸ் பண்ணுறது, அது மாதிரி நிறைய விஷயங்களுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்குறோம். ஜனவரி 1, 2024 அதெல்லாம் ரொம்ப அஃபிஷியலாகவும் பிரமாதமாகவும் வெளியில் வரும். அப்போ வந்து என்ன ஆகும்னா, நல்ல ஒரு ரிசல்ட் நம்ம பார்க்க முடியும். நம்ம ஒரு அற்புதமான வெப்சைட்டு வந்துட்டுருக்கு. எல்லாம் சேர்ந்து ரொம்ப பிரமாதமான ஒரு அவுட்லுக் வந்துடும். பெரிய விஷயமா எப்படியும் கடவுள் தீர்மானிச்சிட்டாருன்னா அவர் செய்வார். அதுக்கான வழிகள்லாம் திறந்துட்டுருக்கு. உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நேற்று வந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. நேற்று வந்த மாதிரி தொடர்ந்து கேளுங்கள், தொடர்ந்து மெசேஜை கேளுங்க, சாயங்காலமும் கேளுங்க, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை பங்கு பெறுங்கள். நிச்சயமாக பலரிடம் சொல்லுங்கள். அதுதான் கடவுளுக்கு கொடுக்குற காணிக்கை. செய்து கொண்டே இருங்கள். கேட்காவிட்டாலும் சொல்லுங்கள். 10 பேர்கிட்ட சொன்னால் ஒரு ஆள் தான் கேட்பாங்க, பரவாயில்ல. 9 பேரை தாங்குகிற சக்தி உங்களுக்கு கடவுள் கொடுப்பார். நிச்சயமாக பெரிய விஷயங்கள் செய்யுங்கள். உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் விஜய நம்பியார் அவர்கள் கூறிய உண்மைகளை கேட்டதற்கு நன்றி. அதை நீங்கள் அனுபவித்து பயன்படுத்தி மற்றவர்களிடம் கூறுங்கள். கடவுளுக்கு நன்றி, பிள்ளையானவருக்கு நன்றி, உயிரானவருக்கு நன்றி, நன்றி, நன்றி.